ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இதேவனம். இங்கே பார்க்குறதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிதுங்க. பச்சை மிளகா, தக்காளி, அப்புறம் வெந்தயக்கீரை வந்து நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் தோட்டத்து பக்கம் வராதனால பொறிக்க முடியல, கொஞ்சம் முத்தி போச்சு. அப்புறம் இலந்தக்காய் வந்து பக்கத்தில் கேட் பக்கத்துலேயே ஒரு இலந்தக்காய் செடி இருந்துச்சுங்க, அங்கே முளைச்சிட்டு எங்கள் மாமனார் போய் பறிச்சிட்டு வந்தார். அப்புறம் நான் தோட்டம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் போனேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால் தோட்டம் வர முடியல. எல்லாமே கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்கு எல்லா செடியுமே. பாருங்கள், அத்தி செடியில் அத்திக்காய் நிறைய வந்துருந்துச்சு. சாத்துக்குடியில், கொய்யாவில் எல்லாமே பிஞ்சு நிறைய விட்டுருந்துச்சுங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அத்தி செடி, அதில் பாருங்கள் எத்தனை பிஞ்சு இருக்குதுன்னு. பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லா செடியிலும் நிறைய பிஞ்சு விட்டுருந்துச்சுங்க. அது இப்போ பிஞ்சு விட்ருக்கிறதெல்லாம் பிச்சு விட சொல்லிட்டாங்க. பிச்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா வந்துடும் அப்படின்னாங்க. நான் பிக்கில் அப்படியே வச்சுக்கிறேங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய செடியில் பிஞ்சாக இருக்குது. காம்பவுண்ட் வால் ஓரத்துலேயே வந்து கத்திரிக்காய் செடி, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டிருந்தேங்க. காலிஃப்ளவரும் வச்சுருந்தேன் பாருங்கள். காலிஃப்ளவரில் பூ விட்டுருக்குது. 2-3 காலிஃப்ளவரில் பூ விட்டுருக்குது. கூடயே வந்து கொஞ்சம் புழுவும் வந்துடுச்சுங்க. அதுக்கு சாம்பல் போட்டால் சரியாயிருன்னு சொன்னாங்க. சாம்பல் தூவி விட்ருக்குறோம். கடலக்காயும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தாங்க. விதைய அங்கங்கே தூவி விட்டுருந்தோம். அங்கங்கே கடலக்காய் செடி முளைச்சி நல்லபடியாக வந்திருக்குதுங்க. இது எல்லாமே நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சம் போட்டு பார்த்தோம். எல்லாத்தோட விளைச்சலும் நல்லா இருக்குது. சொத்தை இல்லாமல் நல்லா வந்திருக்குதுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.